இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் ஒரு நாடு ஒரு தேர்தல் யோசனையின் நன்மைகள் மற்றும் சவால்களை இப்பொழுது பார்க்கலாம். செலவு குறைவு. ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதால் தேர்தல் அதிகாரிகள், பாதுகாப்பு படைகள் மற்றும் பிரச்சார வளங்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதற்கான செலவுகள் குறையும். ஆட்சி திறன். அடிக்கடி தேர்தல்கள் நடத்துவதால் நலத்திட்டங்கள் மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள் தடைபடுகின்றன. இந்த இடையூறுகளை குறைக்கலாம். வாக்காளர் பங்கேற்பு. அடிக்கடி தேர்தல்கள் நடத்துவதால் வாக்காளர்கள் சோர்வடைவதை குறைத்து வாக்காளர் பங்கேற்பு அதிகரிக்கலாம். பொருளாதார நிலைத்தன்மை. அடிக்கடி தேர்தல்கள் நடத்துவதால் முதலீடுகள் மற்றும் வணிக நடவடிக்கைகள் பாதிக்கப்படுகின்றன. இது பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்த உதவலாம். முக்கிய சவால்கள். இந்தியாவின் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் மற்றும் பல உள்ளூர் அமைப்புகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது மிகப்பெரிய பணியாகும். பாதுகாப்பு சவால்கள். ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகப்பெரிய சவாலாகும். சிறிய கட்சிகளின் பாதிப்பு. சிறிய கட்சிகள் முக்கியத்துவம் குறைந்து அரசியல் பல்வகைமை மற்றும் பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படலாம். ஒரு நாடு ஒரு தேர்தல் திருத்த மசோதா சட்டமாக இயற்றப்படுவதற்கு முன் விரிவான விவாதங்கள், சாத்தியமான திருத்தங்கள் மற்றும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் வாக்கெடுப்புகள் உட்பட இன்னும் பல கட்டங்களை கடக்க வேண்டும். ஒரு நாடு ஒரு தேர்தல் மசோதா நிறைவேற்றப்படுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.